இப்போது நீங்கள் உங்கள் சம்பத் மாமாவோட பிரதர் இல்லையா? அப்போ உங்கள் அண்ணாட்டில் ஒரு வருஷம் 2 வருஷம் 1 வருஷம் முன்னாடியே அண்ணா தம்பிக்கு நாங்கள் எல்லாம் ஒன்றா சேரணும், ஒன்றா சிரார்த்தம் பண்ணணும், காலம் அது கனியில் எங்களால் சேர்றதுக்கு காலம் சேரலைன்னு சொல்ல, யார் வந்தாலும் யாராவது ஒரு 10 பிள்ளை பெற்றா யாராவது ஒரு பிள்ளையாவது வந்து சிராதம் பண்ண மாட்டாலாம் பெரியவா ஏங்குறா, காலம் தாழ்த்தாதீங்கன்னு உங்கள் அண்ணாக்கிட்டையும் நான் அதை போய் சொல்லி, யார் வராளோ வந்துட்டு முதல்ல பண்ணிட்டு போயிட்டோம், காரியம் நிற்க வேண்டாம். இது நான் சொன்ன போது அவரும் சந்தோஷப்பட்டார். நிச்சயம் யாராவது என் தம்பிகள் வருவான்னு சொன்னார். அந்த வகையில் நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப எனக்கு ஹாப்பி. ஏன்னா உங்களுடைய ஒரு அந்த கனிவு சந்தோஷம், ஒரு டயர்ட்னஸை காமிக்காத. ஏன்னா யாத்திரை நடத்துகிறவாளுக்கு வர்ற யாத்திரிகள் டயர்ட்னஸை காமிச்சாங்கன்னா யாத்திரை நடத்துகிறவாளில் ஒரு தொய்வு அவளுக்கு ஏற்பட்டுரும். அந்த யாத்திரை நடத்துகிறவாளுக்கு தொய்வு ஏற்பட்டால் அந்த யாத்திரையே தொய்வாய்ப்படும். அந்த வகையில் உங்களுடைய வேகம், உங்களுடைய உற்சாகம்லாம் எங்களுக்கு ஹாப்பினஸாக இருந்தது. உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த பக்தி விழா? எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு எனக்கு வார்த்தைகளே கிடையாது. அதனால் எங்கள் அண்ணா சொன்னான், இந்த மாதிரி பட்டாபி மாமா அழிச்சுன்னு போகிறார், கரெக்டாக அழிச்சுன்னு வர, எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாம் பொறுப்பாக அவர் பார்த்துப்பார், நீ கவலையே பட வேண்டாம், புது இடங்கிற அந்த இதுவே உனக்கு தெரியவே தெரியாது, என்னமோ தமிழ்நாட்டில் சுற்றிட்டு வரா மாதிரி நீ உன்னை அழிச்சின்னு போயிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொன்னார். அது 100க்கு 100 உண்மைங்கிறத நான் புரிஞ்சு கொண்டேன். ரொம்ப சந்தோஷம். அயோத்தியில் உங்களோட அதாவது வயோதிகமெல்லாம் போகிறதுக்கு பயமாக இருக்குது, ரொம்ப லாங்காக இருக்குது, எப்படி தரிசனம் பண்ணுறது எப்படின்ற ஒரு குழப்பமான சூழல், ஒரு பேச்சுக்கள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் இல்லைன்னு தான் என்ன அபிப்பிராயம்? இல்லை, நிச்சயமாக இல்லை. ரொம்ப ரொம்ப ஃப்ரீனஸாக போயிட்டு வந்தோம். ஆமாம், அந்த சீனியர் சிட்டிசன் இதில் வந்து தைரியமாக எல்லாரும் வரலாம். சொன்னேன், சஜஸ்ட் பண்ணேன், அதே மாதிரி அழிச்சுன்னு போயிட்டு கொண்டு வந்து விட்டான். 10 நிமிஷத்தில் தரிசனம் முடிச்சிட்டோம். எல்லாரும் பயமடித்தினா அயோத்தியில் போய் இது 5 மணி நேரம் 6 மணி நேரம் காத்துட்டு இருக்கணும்னு, அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். எனக்கு அயோத்தி தரிசனம் பண்ணதில் மிக 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 சந்தோஷம். ஆனால் எங்கள் ஊர் வந்து ராமர், அந்த ராமருடைய அந்த பிறந்த பூமியை பார்த்தோங்கிற மனத்தில் ஒரு சந்தோஷம். ஹாப்பி மாமா.